Hey. Hi guys, welcome to our channel. நாம் இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா மினி ஊட்டி மிஸ்டி லேண்டுக்கு தான் நம்ம போறோம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்க வந்து பொள்ளாச்சி வழியா பாலக்காடு மலப்புரம் போய் மினி ஊட்டி போறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ வந்து 100% உங்களுக்காக தான். இப்போ நீங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோபாலபுரம். இது வந்து கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதி. நீங்க இந்த கோபாலபுரம் வந்துட்டீங்கனாலே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே லாட்ரி சீட்டு வச்சு தட்டுன்னு தட்டுவாங்க. எப்போதுமே நீங்கள் கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராடில் ஒரு சென்சார் கேமரா தெரியுதா? இதில் வந்து 100% வந்து உங்களுக்கு ஃபைன் விழுந்துடும். நீங்கள் காரில் வந்தீங்கனாலும் சரி, 2 வீலரில் வந்தீங்கனாலும் சரி. காரில் வந்தீங்களா டிரைவர் டிரைவர் சீட்டில் இருக்கவங்க 2 பேருமே கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 வீலரில் வர்றீங்களா, ஓட்டுறவங்க மட்டும் ஹெல்மெட் போட்டால் போதும்னு நினச்சி வந்தீங்கன்னா 100% ஃபைன் விழுந்துடும். கேரளாவுக்குள்ளே எங்கே போனீங்கனாலும் 2 ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்டில் உட்காந்துருக்கவங்களும் பேக்கில் உட்காந்துருக்கவங்களும் ட்ரிபிள்ஸ் போகாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் விழுந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கேரளாக்குள்ளே போகிறீங்க, 1 or 2 டைம்ஸ்க்கு வந்து எனக்கு ஃபுட்டு வேணும், ஒரு சூப்பர் ஃபுட்டு வேணும் அப்படின்னா இந்த முஜி பிரியாணி ஸ்டாலை வந்து நீங்கள் 100% சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் அலௌடு கிடையாது. ஓன்லி பார்சல் சில்லி பிரியாணி, சிக்கன் சில்லி பிரியாணி வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்சல் கட்டிட்டு தரமாக ஒரு செய்கை செய்கிறதுக்காக கிளம்பி போக போகிறோம். நீங்கள் வந்து ஒரு வழியாக பாலக்காடு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டாப் நாச்சில் ஸ்நாக்ஸஸ், அப்புறம் வந்து டீ, காஃபி, ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டு ஜாலியாக போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டீ வச்சுருந்தாங்க, இப்போ வந்து டீ நிப்பாட்டாங்க. ஜூஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும், குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா போகிற இடத்துல வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம போகிற வேலையை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு வந்துடலாம். நாம் மினி ஊட்டிக்கு வந்தாச்சு. மினி ஊட்டி அப்படின்றது வந்து இந்த இடத்தோட பேர். இந்த இடத்துல மிஸ்டி லேண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் பார்க்குக்கு தான் போகிறோம். இந்த ஊட்டி வந்து மினி ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு எல்லாமே ஒரு பள்ளத்தாக்கும் ஒரு மலையின் உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்ம மினி ஊட்டி. வாங்க உள்ளே போகலாம். மினி ஊட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம டிக்கெட் கவுண்டரில் வந்து எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு வந்து நம்ம கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கக்கூடிய டிக்கெட் வந்து வாங்கிடணும். ஏன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த பெரிய லாங்கஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜில் அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட்டை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னு வைங்களேன், நமக்கு பிடிச்ச நெல்லிக்காய், மாங்காய், பைனாப்பிள் எல்லாத்தையும்
வெரைட்டியான மசாலா போட்டு விதவிதமாக வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வேறு லெவலில் ஜமாய்ச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி பைனாப்பிள் அடிக்ட்டுன்னு தெரியும். பைனாப்பிள் வித் மாங்காய் தட்டி கிளப்பியாச்சு. நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அப்படின்றத வந்து மினி ஊட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மினி ஊட்டி என்றான உடனே நம்ம வந்து பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்துடணும், நம்ம கை மேலே ஊற விட்டு பார்த்துடணும் அப்படின்ற ஆவலோடு வந்துட்டதுனால வந்த உடனே நேராக வந்து இந்த அனிமல் இதுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய். வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளியெல்லாம் கையில் கொடுப்பாங்க. கையில் வந்து நீங்கள் ஃபுட்டு வச்சிட்டிங்களா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளியெல்லாம் நம்ம கையில் வந்து விளையாட ஆரம்பிச்சிடும். மாப்பிள்ளையிலேருந்து பசங்கள்லேருந்து பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே வேறு லெவலாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ணிட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வேறு எங்கேயாவது போகலாம், டிஃப்ரெண்ட்டான ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மினி ஊட்டிக்கு வாங்க. இந்த கிளியெல்லாம் ஏன் ஃபுட் எடுத்து எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்களேன். அந்த ஒரு சீடை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோலை வந்து அப்படியே அழகாக எடுத்து தள்ளிடுதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சவர்ண கிளி. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலையாளத்தில் பஞ்சவர்ண தத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளியை வந்து தோலில் வச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுமே வேறு மாதிரி இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இந்த கிளியை வந்து நம்ம தோல் மேலே விடும்போது நம்ம கையில் வாங்கும் போதும் நம்ம வந்து ஷேக் ஆகக்கூடாது, கை கால் ஆட்டக்கூடாது. ஏன்னா இது கடிச்சிருமா. தம்பியோட மண்டையை லைட்டாக பராண்டி பார்த்துச்சு. உடனே அந்த தம்பி வந்து இது பண்ணி விட்டா. அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். இங்கே வரும்போது கண்டிப்பாக இந்த மீன்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டை எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு தண்ணிக்குள்ளே முக்கணும் அப்படின்னா நம்ம கையை வந்து அப்படியே கடித்து அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த மினி ஊட்டிக்கு வந்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. நம்ம செலவு பண்ணி வர்றதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி வர்றதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான இடம் தான் இந்த மினி ஊட்டி. மினி ஊட்டியில் மிஸ்டி லேண்ட். இந்த மிஸ்டி லேண்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.